உங்களோட முழுமையான பேர் என்ன ஐயா? உங்களோட முழு பெயர்? என்னுடைய பேர் வாமதுவா தியாகேந்திரன். உங்களோட வாமதுவா என்னுடைய அப்பாரு பேர். அந்த பேரில் போகுது. உங்களோட குடும்ப பின்னணி? குடும்ப பின்னணி நாங்கள் அப்பா அம்மா என்ன செய்தவங்க? மனைவி பிள்ளைகள்? அப்பா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிடபிள்யூடி ஓவர்சியராக இருந்தவர். அம்மாவோட அப்பா வந்து லீடிங் லாயர். அப்பா அந்த காலத்தில் நார்மலாக லாயர்ஸ் ஃபேமிலின்னு தான் சொல்கிறவங்கள. அம்மாவோட தமையன் லாயர், அம்மாவோட தங்கச்சிட்ட புருஷன் மாதிரி லாயர்ஸ் தான் நாங்கள் கண்ணை பேர். நானும் ஒரு கண்டிக்கு போ நான் லோ படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஓடினேன். அப்போ அந்த அதெல்லாம் தேவையில்லைன்றது ஒரு ஒரு சீமனாக போனான். அப்போ மனைவி பிள்ளைகள்? மனைவி எனக்கு 3 பிள்ளைகள். இவன் சப்போர்ட்டும் இருக்கிறபடி தான் இந்த நிலைமைக்கு வந்தது. கல்வி பின்னணி எந்த ஸ்கூல் எங்கே படிச்சு? நானா என்னையா என்ன கல்வி பின்னணி? நான் செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் 10 இயர்ஸாக படித்தேன். நான் படிப்பில் மத்தி வந்தேன். சும்மா சாதாரணமாக ஓயில் பாஸ் பண்ணியிருக்கேன் செயின்ட் ஜான்ஸ் காலேஜில். அங்கே இருந்துட்டு அந்த காலத்தில் கொஞ்சம் குழப்படி. அப்போ அங்கேருந்து என்ன நிப்பாடி விட்டாங்க ஸ்கூலால். அப்போ தான் என்ன படித்து கொண்டு உடனே ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்கு போனேன். அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கிறபடியாக உடனே எடுத்தாங்க. அவங்களுக்கு நேம் தானே. அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு உடனே எடுத்தாங்க. உங்களோட தொழில் அந்த பின்னணி இருக்க சொல்லலாம். என்னென்ன செய்திருக்கீங்க? இங்கே செய்ய இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங் தான். என்ன வெளிநாட்டில் போன துவக்கத்தில் உடனே வேலை செய்வோம். ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தேன் நான். இந்த ஒரு பேக்கரியில் வேலை செய்தேன் நான். பேருந்து ஒரு பெரிய ஒரு டம்பிங் யார்டில் ஒர்க் பண்ணான், கார். அதோட அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஓன் பிஸ்னஸ் வாங்கிட்டு. வெரி குட். நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு டாக் வித் தனா சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். ஓகே, இது ஒரு ஆரம்பமாக தான் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இன்னும் விஷயங்களை பேசலாம். நீங்கள் இடையில் உங்களை பற்றி அறிமுகத்தை கேட்கலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களோட சிறுபிராயம், சின்ன வயசு அனுபவம், அப்படி சின்ன உங்களோட அந்த குழந்தை பருவத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, அந்த சூழ்நிலையை கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு. குழந்தை பருவத்தில் இதே இடம் தான், நல்லூர். இதே இடம் தான் எங்களோட இடம். இந்த பக்கத்தில் இருக்கிறது வீடும் எங்களோட வீடு தான். அங்கால இருக்கிறதும் இந்த அக்காவோட வீடுகள். அங்கால அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறா, 96 வயசு. அந்த நேரம் சின்ன வயசுல இந்த செயின்ட் ஜான்ஸில் படித்தேன். அதுக்கு பிறகு தான் ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்கு போய் சேர்ந்தேன் நான். அங்கே போய் ஸ்போர்ட்ஸ் அளவுடன் எடுத்துட்டாங்க என்ன, ஒரு கதையும் கேட்கல. அங்கே போயும் எல்லா ஸ்போர்ட்ஸும் நான் பொதுவாக எல்லா ஸ்போர்ட்ஸும் கேப்டன் பண்ணேன். ப்ராவின்ஸுக்கு, இந்தியா ப்ராவின்ஸுக்கு. ரெஸ்லிங்கில் மட்டும் ஆல் ஐலண்ட் வைட் ரன்னர் அப். ரெஸ்லிங்கில் ஆல் ஐலண்ட் வைட் ரன்னர் அப். வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் எல்லாம் அடிச்சு அதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சொல்ல சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காட்டலாம் வேணும். அதில் இருக்கு. ஏன்னா இவர் அவிக்கிறாண்டல சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு சொல்லுவாங்க இவரா ரெஸ்லிங்கு. அதோட 30-40 வருஷம், நான் 35 வருஷம் டயபெட்டிக் இருக்கு. அதெல்லாம் அந்த கால் கையெல்லாம் மெலிஞ்சு போய் இப்படி கிடக்கு அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்க தானே ஸ்கூல் டைமில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் செஞ்சீங்க ஸ்கூல்? எல்லாம் செய்யறேன். கிரிக்கெட் தான் விளையாடி நான் செகண்ட் நாள் விளையாடி போட்டு ஃபர்ஸ்ட்லாம் விளையாடில. அதுக்குள்ள போனால் 3 நாள் வெயிலுக்கு இருக்கணும். படம் பார்க்கல போகலாம்னு போயிடுவேன், ஓடிடுவேன். மிச்செல்லாம் கேப்டன் பண்ணான். ஆனால் ப்ராக்டிஸுக்கு போக மாட்டேன். எல்லாம் கேப்டன். எந்த காலப்பகுதி இது? எந்த காலப்பகுதி? 1968-69 எல்லாம் கேப்டன். 67லேருந்து எல்லாம் விளையாட, 65லேருந்து சின்ன செகண்ட் ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் விளையாட தோங்கினான். அதை விட நான் இந்தியா கொஞ்சம் குழப்படி இந்தியாவுக்கு முதல் அனுப்பி விட்டு மோடி. அங்கே போய் பழகினது சிலம்படி நல்லா சுற்றுவேன். நல்ல சிலம்பு நல்லா சுற்றுவேன், சிலம்படி. அப்படி இந்த ஸ்போர்ட்ஸ்ல சரியான இன்ட்ரெஸ்ட். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செய்வோம். அந்த நேரத்தில் உங்களோட கோச்சஸ் அப்படி இருந்தவங்களை பற்றி சொல்லுங்களேன். உங்களோட டீம் பிளேயர்ஸ் யார் விளையாடு ஞாபகம் இருக்குதா? அதுக்கு இருக்கிறான். அந்தோனி பிள்ளை இருக்கான் இங்கே, ஒரு ஃபுட்பாலர். அந்தோனி பிள்ளை அவன் செயின்ட் ஜான்ஸ் வைஸ் பிரின்சிபலாக இருந்துட்டு இப்பயும் ஜான் நிற்கிறான். அங்கேயும் போயிட்டு வருவான். பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு இருக்கிறபடியா. இப்போ வந்தவங்களும் எங்கள் இடத்துலாம் இதில்
அதுக்குள்ள நாவாந்துறையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஒன்று கட்டி கொடுக்க போகிறேன். அது பெரிய ப்ராஜெக்ட். அதை பற்றி 1.5-2 crores முடியும். இல்லை உங்களுக்கு எப்படி ஸ்போர்ட்ஸில் ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்தது? அந்த ஸ்கூல் படிப்பில் இல்லை ஸ்போர்ட்ஸில் என் அப்பா அவரும் நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர், ஜஃப்னால பெஸ்ட் டென்னிஸ் பிளேயர் யாழ்ப்பாணத்தில். அவருக்கு லாப் கிங்ன்ற ஒரு பட்டம் கூட கிடைச்சது அப்போ. அவர் ஓவர் 50 years ஓல் ஐலண்ட் வாங்கி அடித்தவர் டென்னிஸில். இப்போ அதே இதை இந்த மகனும் செய்கிறான். வந்துட்டு இங்கே வந்து நின்று நேற்று தான் போனான். அப்போ அவனும் டென்னிஸில் ப்ராவின்ஸ் அங்கே செய்கிறது. இந்த பேரப்பிள்ளையும் இப்போ அதே இதுதான் விளையாடுறான். டென்னிஸ் ஃபுட்பால் எல்லாம் விளையாடுவினோம். டென்னிஸ் தான் அவர் கூடுதலாக அப்பாலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த நேரம் செஞ்ச ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேன் ஐலண்ட் வைட் போனேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம் ஏதாவது இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸில் செஞ்சதுகள் ஏதாவது அந்த காலத்தில்? எல்லாம் நான் இல்லாமல் ஓடாதாண்டு மாதிரி கூட்டிக்கொண்டு போவாங்க. எங்கேயும் போகிற துரடத்துக்கு போகிறேன்டாலும் நான் தான் டான்ஸ் ஆட துவக்கி விட்றது. ஆட தெரியாட்டியும் துவக்கி விட்றது. அதுக்குள்ளேருந்து ஆடுவாங்க கையில் அடிச்சிட்டு அப்படி அந்த டீமை கலகலப்பாக வச்சிருக்கிறதுல நீங்கள் அதுதான் நம்பர் 1. நான் எல்லாரும் அங்கே போனாலும் இந்த இங்கே முந்தி அந்த ஹாக்கின்னா மாத்தலையை கூட்டிகிட்டு போவாங்க. ஜஃப்னா டீம். அப்போ அங்கே போய் விளையாடுவோம். எல்லாத்துக்கும் நான் இல்லாட்டி அவங்களுக்கு ஒன்றுமே ஓடாது. அந்த லெவலில் வச்சுருக்கிறேன். வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? நீங்கள் இப்போ படிப்பில் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கு போக எல்லாரும் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைப்படுத்துவோம். அவங்களுக்கு எப்படியாது ஒரு விட்டுருவாங்க தெரியும். அப்போ அவையிலும் ஸ்போர்ட்ஸ் செய்தாக்கள் என்றபடியாக விடுவினம். ப்ராக்டிஸுக்கே வந்து கூட்டிக்கொண்டு போகிறதுக்கு அழுது நிற்பாங்க. நான் ப்ராக்டிஸுக்கு போகாமல் விளையாடுவேன். அதை விட ஃபுட்பாலும் நல்லா விளையாடுவேன். ஃபுட்பால் நீர்குழம்பில் ஜூபிட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு பெரிய ஃபேமஸ் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. அதில் கூட அவங்களோட ஆடி நின்று விளையாடுவேன். அங்கே போய் நின்று விளையாடுவேன். போயிருந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விட்டுட்டாங்களே. அது பெரிய டீம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு உடனே எடுத்து ஒரு ஹாஃப் டைம் என்ன விட்டோம்னு சொல்லி விட்டவங்க. அதுக்குள்ள நல்லா விளையாடுவேன். இதெல்லாம் 60களின் பிற்பகுதி 70s நெருங்கி 60 பிறகு. எனக்கு இன்றைக்கு 73 வயசு. சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் என்ன கேட்குற வேண்டாம். அப்போ நீங்கள் அந்த சின்ன வயசில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் ஈடுபடுற நேரத்தில் இப்போ உங்களோட நோக்கங்கள் உங்களோட பார்வையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ஒரு மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் இருக்கிற உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? நீங்கள் யங்காக இருக்கையில் சிறுவராக இருக்கையில்? நான் சிறுவராக இருக்கேன். அதோட எம்ஜிஆர்ட்ட ஃபேன். நான் அந்த நேரம் எம்ஜிஆர்ட்ட ஃபேன். அப்போ அந்த அவர் கொடுக்குற மாதிரி அவரை மாதிரி இருக்கணும், கொடுக்கணும், அவரை மாதிரி வாழணும் என்று யோசித்து அதை யோசிச்சுத்தான் அப்படி கொடுக்குற ஆசை வந்தது. எம்ஜிஆரை பார்த்தான். இப்போ கடந்த வாரம் கூட எம்ஜிஆர்ட்ட நினைவு நாளோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு நம்ம கொடுத்துருப்போம். எல்லாரும் அந்த வெல்சாகலரும் அந்த அதில் கொடுக்க. நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறுவனாக இருக்கையில் இல்லாட்டி அந்த யங் ஏஜில் இருக்கையிலே வந்து உங்களுக்கு அந்த எம்ஜிஆர்ன்ற பார்வையில் தான் இப்போ இருக்கிற ஒரு அந்த எய்ம் அப்போ இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த அவரை பார்த்து தான் நான் அவரை மாதிரி கொடுக்கணும், அவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி வாழணும்னு வந்தது. எம்ஜிஆர் என்ன படங்கள் அப்போ பார்த்துருக்கீங்க? எல்லா படமும் பார்ப்பேன். எம்ஜிஆர் படம் விருப்பம் ரொம்ப அந்த டைம். எம்ஜிஆர் படங்கள் பார்த்து கடைசியாக அந்த காலத்தில் 18 வயசுலேயே வேலை முடிஞ்சோடனே கொழும்பு போய் அங்கேயும் தான் போனேன். உடனே சென்ட்ரல் தியேட்டர் அதில் இப்போ மேனேஜராக எடுத்தேன். அங்கே அந்த தியேட்டரில் ஒரு அந்த மேனேஜரையே மேடை பண்ணவங்க. அதில் ஒருத்தரும் போகாமல் இருந்த இடத்துல நான் தான் போனேன். எல்லாம் அடக்கி வச்சுருந்தேன். அப்போ அங்கே போய் அடக்கி நல்லா இருந்தேன். சென்றது எம்ஜிஆர் படம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா இந்த படம் ஒரு படம் இல்லை. நான் நினைத்ததை முடிப்பவன் படம் தான். நான் அந்த அந்த அதோட விட்டு ஓடினான். நினைத்ததை முடிப்பான். அதே மாதிரி நினைத்ததை முடிச்சிட்டேன். அந்த படத்தின் தலைப்பு மாதிரியே நீங்கள் நினச்சதை முடிச்சுட்டதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நாங்கள் அந்த உங்களோட வாழ்க்கை பகுதியை 3ஆக பிரித்து நாங்கள் சில விஷயங்களை பேசலாம். முதல் பகுதி நீங்கள் இப்போ சிறுவராயத்தில் இருக்கையில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இருந்தது அந்த முதல் வந்த விஷயம். அதுபோல் நீங்கள் தொழில் விஷயங்கள், கடைசியாக இப்போ இருக்கிற விஷயங்கள் அப்படின்ற உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அனுபவங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கணும். அவங்க அதை எடுத்துகிட்டு நாங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ளலாம், மோட்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியான விஷயங்களுக்காக தான் நாங்கள் விஷயத்தை பேசுகிறோம். நீங்கள் மிக சிறு வயதாக இருக்கல, யங் ஏஜில் இருக்கையிலே வந்து ஒரு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்ததாக சொன்னீங்க.
இது உங்களுக்கு எம்ஜிஆரை பார்த்த மாத்திரத்தில் வந்ததா இல்லாட்டி உங்களோட சூழல் சுற்றம் இந்த எம்ஜிஆர்ட்ட படங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி அந்த வயசுலேயே அந்த காலத்தில் கூட என்னட்ட காசு இல்லை தானே சின்ன படியனா இருக்கேக்க அப்போ தண்ணி பந்தல் போடுவோம் ஆக்கள்கிட்ட காசேக்க அந்த டவுனுக்கு இருக்கிற கடைக்காரர் எல்லாம் 100 ரூபா 50 ரூபா 500 போடுவீனம் அப்போ அந்த காசுகள் எல்லாம் வேண்டி ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்று போட்டு நல்லூர் அதில் வச்சு பிச்சைக்காரர் எல்லாரும் கூப்பிட்டு வேட்டி பொத்து விடுறது வேட்டி வேண்டி அன்னதானம் 3 நாள் அன்னதானம் அந்த நேரம் அந்த அது அப்பவே அப்போ நான் சின்ன படியனா இருக்கேன் 16 புலப்படி 15 13 14 வயசுலேயே தோங்கிட்டேன் எல்லாம் அதோட விட்டுட்டு தானே போகும்போது குழப்படிந்து அங்கே போய் சரி நீ படி ப்ரைவேட் ஆண்டாலும் படின்ட்டு அனுப்பினா அதை விடாம விட்டு ஓடினான் கிடைச்சி உடனே ஓடி வீட்டில் உங்களோட சகோதரங்கள் அப்படி குடும்பம் எத்தனை பேர் இருக்கணும் எனக்கு இல்லாமல் நாங்கள் 5 பேர் 2 சகோதரிமாரும் 2 சகோதரங்களும் அவையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும் மற்றது ஒரு ஆள் லண்டனோட அந்த நேரம் எல்லாம் உண்டா இருக்கிற நேரத்தில் யாரோட உங்களுக்கு அடிக்கடி ஒரு நட்பா இல்லாட்டி குலப்படியா வரும் 5 சகோதரங்கள்ல தங்கச்சியோட தான் சண்டை பிடிப்பேன் என்ன விஷயத்துக்கு சும்மா சண்டை பிடிப்பேன் தங்கச்சிக்கு அடிக்க தங்கச்சி அழுவாள் எங்கட அப்பா வந்து அடிக்க வெளிக்கிடுவார் ஓடி வருவார் இப்போ இதை பிடிங்கி கொண்டு வர்றது எப்படியோ அடி விழ போதுன்னு இன்னும் 2 போட்டு விட்டுருவேன் எப்படியே இது பிடுங்க போயிட்டாருறானே எப்படியும் விழுந்தானு 2 3 அடி போடுவேன் ஐயோ தங்கச்சி ஆனால் இப்போதான் பாசம் கூடயா இருக்கு இப்போ என் பாசம் என்ன தாங்க வேற அதையில விட வேற என்ன இருக்கு அந்த நேரம் நீங்கள் சகோதரங்களாக இருந்து செய்த ஏதாவது விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லுங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படி ஏதாவது என்ன வந்தால் அந்த நேரமிட்டு இன்றைக்கும் சகோதரங்கள் அந்த பாசம் இருக்கத்தான் செய்யும் இப்போ வருவினம் இப்போ போயினோம்ண்டு இருக்கும் நீங்கள் இப்போ இந்த தண்ணீர் பந்தல்லாம் போட்டுன்னு சொன்னீங்க தானே இப்போ அதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சது நட்பு வட்டாரங்கள் உங்களோட கழகங்கள் அப்படி ஏதாவது இருக்கா அப்படி கழகங்கள் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் இப்போ அது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் போடுவினம் அப்போ 4 பெரிய பெரிய கடைக்காரர்கிட்ட போக அவையில் ஒரு கொஞ்சம் காசு தருவினம் அதை சேர்த்து அதில் சேர்த்து செய்கிறது அப்படி செய்து கொஞ்சம் நல்லா செய்து நாங்கள் எந்த வயசுல நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து மூவ் பண்ணீங்க விலகின யாழ்ப்பாணத்துலேருந்து போன காலம் வயசுலேயே போயிட்டு எத்தனை வயசு மாதிரி 18 19 வழிகிட்டேன் எங்கே வழிகிட்டீங்க அது இந்தியா போயிட்டு அப்படியே ஒழிக்கிட்டு போட்டு இங்கே வந்து இப்போ அப்படியே போனேன் 18 வயசுன்ற நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 18 வயசுன்ற எனக்கு 56 வயசு 55 வயசு 56 55 நீங்கள் பிறந்த ஆண்டு இப்போ ஐயா 2nd of December 1951 அப்போ 68-70களில் நீங்கள் புறப்பட்டீங்க அதுக்கு அதோட ஒழிக்கிட்டு போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் என்ன செய்தீங்க இந்தியாவில் இங்கே குளப்படி அங்கே எதுவும் படிக்கட்டும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கட்டும்ட்டு அனுப்பினது அங்கேயும் குளப்படி தான் அங்கே போய் சிலம்படி பழகினதும் அதை பழகினதும் விட்டுட்டு வந்தது அங்கே படிப்பு அவ்வளோ ஓடாது உங்களுக்கு என்ன ஓடும் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஓடுனல்ல படிப்பும் ஓரளவுக்கு படிக்காமல் பாஸ் பண்ணிட்டு நோயில் எல்லாம் நல்லா பாஸ் எல்லாம் இந்த லோக்கலி ஜெண்டை பண்ணுறதுக்குரிய இது இருக்குது மட்டும் அதே நேரம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கும் அப்ளை பண்ணான் அதுக்கும் ஃபைனலுக்கு எல்லாம் போனான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறபடியாக கொடுத்து அதெல்லாம் கிடைச்சி கடைசி மட்டும் ஃபைனலுக்கும் வந்தான் மெடிக்கலும் போட்டு வந்தான் அது அந்த காலத்தில் அதுவும் என்ன அந்த அடுக்கிறேன் இருந்தாங்களோ எல்லாத்தையும் மட்டும் ஓடிட்டேன் நான் எல்லா காலம் இப்படியான வேலையே ஒன்றும் கிடைக்கல இல்லாட்டி ஒரே இடத்துல முடக்கி இருக்கணும் இதுக்குள்ளே இருந்திருக்கணும் ஒன்றும் செய்யல ஒரு கடவுளால் எடுக்கப்பட்ட முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் போனபடியாக இன்றைக்கு உதவி செய்கிற நிலைமையில் இருக்கிறோம். நான் தொடர்ந்து பேசலாம். டாக் வித் தனா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். டாக் வித் தனா நிகழ்ச்சியில் தியாகி அவர்களுடைய வரலாறு அப்படி இல்லாட்டி அனுபவங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து தனியாக ஒரு புகழ் பாடுற அப்படின்ற விஷயம் இல்லை. எங்களுக்கு வந்து ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருடைய வாழ்க்கையின் முன்னேற்றக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இவருடைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களில் பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இவர் செய்துன்ற விஷயம் இவர் எங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கான ஒரு பாடமாக அப்படி இல்லாட்டி ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். டாக் வித் தனா நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். டாக் வித் தனா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு துணைப்பொருளாக இருக்குது. வெற்றியின் ரகசியம். இப்போ வெற்றி பெற்றவர்கள் அப்படி இல்லாட்டி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அடைந்து இப்போ சமூகத்துக்காக சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கின்றவர்களை
இருக்கின்ற ஒருவரை நாங்கள் சந்தித்திருக்கணும். இப்படியான அனுபவசாலிகளின் அனுபவம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு உதவியாக இருக்கும், உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து வெற்றி பெற்ற பிறகு தான் உலகம் திரும்பி பார்க்கும். அந்த வெற்றி பெற்றதுக்கான அந்த பாதையை வந்து பேசுறது மிக குறைவாக இருக்குது. அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் நாங்கள். நீங்கள் ஐயா சாதாரணமாக ஒரு சாதாரண இளைஞர்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கீங்க. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கீங்க, குளப்படியாக இருந்திருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு போயெல்லாம் இருந்திருக்கீங்க, எம்ஜிஆர் விருப்பமாக இருந்திருக்கு. இப்போதைய இளைஞர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க இந்த கட்டம் வரைக்கும். ஓகே, இதுக்கு பிறகு நீங்கள் வேலைக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் அதுலேயும் ஒரு ரெக்கார்ட் தான் உடைச்சிருக்கிறேன். நான் சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு கராஜில் ஒர்க் பண்ண போனேன். அதில் ஒரு கொஞ்சம் காலம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போட்டு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க? டம்பிங் யார்டுண்டு அந்த கார்கள் சென்ட்ரலில் வேலை செய்ததப்பா? அது இல்லாமல் இங்கே இல்லை. அது இந்த மாதிரி தொடங்கினீங்க, அதை சொல்லுங்க. சென்னையிலேருந்து நீங்கள் என்ன பார்த்தோன்னே எடுத்துட்டாங்களா? அப்போ நான் தடியன் தானே எல்லாம் செய்து கொண்டு மெட்டது அதான் நாங்கள் குவாலிஃபிகேஷன் அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கணும் அங்கே. அப்போ நான் போய் உடனடியும் வச்சு நான் அவங்களெல்லாம் கையில் வச்சு அவங்களோட போய் இருந்து கிடந்து அந்த வாழைத்தோட்டத்தில் இருந்து பிடிக்கிறோட கிடந்து வடிவாக இருந்து அந்த பிடிக்கிறோட இருந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து தான் அப்படியே தான் போக முடியும். அது சரியா? இது ஒரு அவங்களோட சேர்ந்து அட்ராக்டிவா அந்த நான் தான் நடத்தினேன். அங்கேருந்து தான் ஓடிக்கிட்டேன் டக்குண்டு வெளியில. இது ஒரு அனுபவம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளணும். மற்ற இந்த தொழில் விஷயத்தை கட்டியிருப்பேன். இப்படி ஒரு இடத்துல போய் வேலை செய்தால அங்கேருந்து எல்லா அனுபவத்தை எடுத்துட்டு நான் அங்கே இருந்து அங்கத்தை அனுபவத்தை எடுத்து போட்டு சொந்தமாக தொழில். உங்களோட முதல் சம்பளம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதலாக யார்ட்டையும் சம்பளம் கொண்டு வாங்கினது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்டாக சம்பளம் சென்ட்ரல்லையோ இங்கே சும்மா கணக்கு அது பெரிய சம்பளத்துக்கு வேலை செஞ்ச வேண்டிய இல்லை. இல்லை இல்லை. நீங்கள் அந்த கேரேஜில் வேலைக்கு போனதா சொன்னீங்க தானே? இப்போ இங்கேருந்து சென்ட்ரலில் வேலை முடிய எந்த நாட்டுக்கு முதல்ல போனீங்க நீங்கள்? சென்ட்ரல் முடிய ஈரான். அப்படியே ஓவர்லேண்டாக போனேன். ஓவர்லேண்டா என்னது? ஓவர்லேண்டா இந்த பாகிஸ்தான் அதில் போய் காசும் இல்லை வெளிக்கிட்டேன். ஒரு ஸ்டேஷன் வழியை படுத்து அங்கே படுத்து பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஸ்டேஷன் வழியாக படுக்குது, பஸ் ஸ்டாண்ட் வழியாக படுக்குது, ஸ்டேஷன் வழியை படுத்து அதை பாங்கல் எழுப்பி அதுக்குள்ளே படுத்து நான் என்ன கொஞ்சம் மாதிரி அங்கனைக்கு விடுவாங்க அதில் ரோட்டு வழியை படுத்துக்கிட்டு தான் போய் சேர்ந்தேன். பை ரோட் ஈரானுக்கு போனோம். அங்கே இருந்து அங்கே உழைச்சி. ஈரானில் என்ன செய்தீங்க நீங்கள்? அங்கேயும் ஒரு இங்கிலீஷ் ஃபர்மனில் ஒர்க் பண்ணான். மாப்பிள்ஸ் ரிஜ்வேன்ற ஒரு இதில் ஒர்க் பண்ணான். கம்பெனி இங்கிலீஷ் கம்பெனியில் ஒர்க் பண்ணான். என்ன அங்கே முதல் போனோன்னு டிரைவிங்லாம் விட்டவன். டிரைவிங்கில் விட்டு போய் கொண்டு கேட்க இப்போ என்னோட காய்ச்சி கொண்டு கேட்க டிரைவிங்கை விட்டுட்டு இந்த ஸ்டோர்ஸுக்கே இன்சார்ஜ் ஆயிரமோண்டு என்ன விட்டாங்க. கொஞ்சம் கடுத்தனம் இருந்தது தான், இயல்பாக இருந்தது. அப்போ அதில் விட்டோன்னா அதில் போயிருந்து அப்படி இப்படி செய்தது. இப்போ இந்த கதை வரைக்கான்னு சொல்கிறேன். நிறைய 8 லாங்குவேஜஸ் நல்லா கதைப்பேன். சிங்களம் கேட்குற மாதிரி கதைப்பேன். என்னென்ன லாங்குவேஜ்? நான் நல்ல இங்கிலீஷ், சிங்களம், தமிழ், கணக்கு லாங்குவேஜஸ். ஒன்று தான் இன்று வரைக்கும் பிரயோசனப்படாமல் இருக்கிற லாங்குவேஜஸ் பலூச்சி உண்டு. அது அந்த ஏரியாவுக்கு நான் இருந்தேன். அது அந்த ஈரான்ல பார்டர், பாகிஸ்தான் பார்டர், பலூச்சிஸ்தான். அதுக்கு நான் தான் பொறுப்பாக இருந்தேன். அது நல்லா கதைப்பேன். ஆனால் அது பிரயோசனப்படாமல் போச்சுன்ற ஒரு கவலை. மற்ற எல்லாம் தாராளமாக கேட்பேன். ஜெர்மன் அது இது ஈரான் லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ். கிரீஸில் கப்பலில் வேலை செய்ய இல்லை 3.5 வருஷம். இப்போ ஈரானில் நீங்கள் அந்த கம்பெனியில் இங்கிலீஷ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த ஜாப் எங்கே? ஏன் அங்கேருந்து போனீங்க அந்த கம்பெனியில் இருந்து? கப்பல் ஆசை தான். அதாவது ஈரான் கப்பலில் வந்து போட்டு போய் இந்த ஈரானுக்கு போயிட்டு போய் இந்த கப்பலில் போய் மாறி மாறி ஈரான்லேருந்து கப்பல் வேலை. எந்த கப்பல், எந்த நாடு? கிரீக் ஷிப். அந்த ஷிப்புக்கு வேலை போனோம். ஷிப்பில் எவ்வளோ காலம் இருந்தீங்க? நல்லா உழைச்சேன். எவ்வளோ காலம் இருந்தீங்க அதில்? இருந்து அது ஷிப்பில் 3 வருஷத்துக்கு இருந்தேன். மற்ற நாடுகள் பார்க்கணுமென்ற ஆசையில் அதில் இருந்து இப்போ ஒரு உதாரணமாக ஒரு $1000 $1000 எனக்கு சம்பளம் பண்ணா அடுத்த ஷிப்புக்கு ஏறிக்க $200 குறைந்தாலும் நான் ஏறிடுவேன். என்னோட வேலை செய்தவங்க சொல்லுவாங்க இது சம்பளம் இதை நல்ல சம்பளம் இருக்கிறத விட்டு குறைஞ்சி போகிறான்ட்டு. நீங்கள் மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கணும். உலக நாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பாட்டிவாக பார்த்துட்டேன். அதே மாதிரி ஒருத்தரும் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம். இப்போ நாங்கள் அனுபவம் ஒரு நோக்கம் இருக்கணும் வேணா வாழ்க்கையில். இப்போ நீங்கள் சம்பளம் தான் காசு தான் சொன்னீங்கன்னா ஒரு ஷிப்லேயே இருந்து நிறைய உழைச்சிருக்கலாம். கிளம்பன் அந்த நான் சொந்தமாக கராஜ் போட்டு அதுவும் ஒரு ரெக்கார்ட் தான். செய்தெல்லாம் ரெக்கார்ட் தான். நியர்லி 7,500 காசு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறேன்.
Oh my God. திருத்தி அதுன்னு ரெக்கார்ட் தான் நான் செய்தது அரவாசி ரெக்கார்ட் இல்லை இதெல்லாம் 17,500 கார் எல்லாருக்கும் தெரியும். நல்லா உழைப்பேன். அங்கேயும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். ஏஜென்ட் அவங்கள கூப்பிடணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். நல்ல கார் விற்றுனான். ஒரு ஐடியா தான். 7,500 கார் விற்றுனான். இப்போ நீங்கள் ஷிப்வேல வந்து அதில் ஒரு படம் ஒன்று இருந்து அங்கே இதுக்குள்ள இருந்து அடுத்து நாங்கள் பாவிப்போம் கார் டம்பிங் கார்களோட. இப்பயும் அந்த ஆசையில் ஒரு 10 கார் அங்கே என்னட்டு இருக்குது. பழைய கார்கள் சோமசெட் A40 எல்லாம் திருத்தி எல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். திடீர் எல்லாம் இன்சூரன்ஸ் இது எல்லாம் பே பண்ணி ரெடியாக இருக்குது. 10 கார் என் வீட்டுக்கு பின்னாலாம் கிடக்குது. அதை செய்கிறேன் நான். அப்படியும் திருத்தி ஒன்றாச்சு சோமசெட் A40 என்ன வயசை விட கூட. எனக்கு 73 வயசு, அது 74 75 வயசுலேயும் கார்கள் இருக்குது அங்கே என்னட்ட. ரைட் ரைட். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் கப்பலில் 3.5 வருஷம் வேலை செய்தா சொன்னீங்க. எந்த ஒரு கணத்தில் கப்பல் வேலையை விடணும்னு யோசிச்சிங்க நீங்கள்? எந்த ஒருக்கா நியூ ஆலியன்ஸுக்கு போயிட்டேன். அதுலேருந்து அமெரிக்கா போகும்னு எல்லாம் விட்டு போகும்ட்டு. கப்பலில் அங்கே அமெரிக்காவில் அந்த வந்தோடனே அதில் ஜாம் பண்ணி விட்டேன். அது என்ன கம்பெனி? அது இல்லை, அந்த கிரீக் கம்பெனியில் அங்கே அமெரிக்காவில் குதிச்சிட்டேன். அங்கே இருப்போம்ட்டு எனக்கு பிடிக்கல. அமெரிக்கா எவ்வளோ காலம் இருந்தீங்க அங்கே? ஒரு 9 மாதம் 10 மாதம் வந்து எனக்கு பிடிக்கல. நான் மாறி வந்துட்டேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தது? அங்கேருந்து எங்கே வந்தது? இங்கே வந்து கல்யாணம் கட்டினேன் ஸ்ரீலங்காவில். மனுஷியண்டா இப்போ நீர் கட்டியண்டா மனுஷி பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் மனுஷி தான் உலகம் நம்பர் 1. மனுஷி இந்த மனுஷியை போல ஒருத்தருக்கும் கிடைக்காதுன்றே சொல்லுவேன். உங்களோட முகத்தில் இருக்க சந்தோஷத்தில் விளங்குது. அவதான் உலகம். எத்தனை பிள்ளைகள் இருந்தானே எனக்கு மனசு தான் உலகம். அந்த ஸ்டோரியை நாங்கள் பேசுவோம் இடையில. இப்போ நான் சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வேலை விஷயங்களை பேசிக்கிறதுக்கு நம்ம அமெரிக்கா பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி வந்துட்டீங்க. பிறகு உங்களுக்கு உழைப்போண்டு தேவை, வருமானம் தேவை. உங்களோட அதுக்கு பிறகு நேர சொந்த தொழிலுக்கு போனீங்களா? ஏன் இல்லாட்டி நீங்கள் இப்போ இந்த கடைசி இப்போ 42 இயர்ஸ் சுவிஸ்லேயே 41 வயசு. என் பிள்ளை அங்காம இருந்தவன், அவனுக்கு 38. முந்தின நாள் பர்த்டே கொண்டாடினாங்க. அவன் அங்காம பிறந்தவன் சுவிஸ்ல. நான் கிட்டத்தட்ட 40 இயர்ஸுக்கு மேல சுவிட்சர்லாந்து. அப்ப இதுக்கு பிறகு நேரா சுவிட்சர்லாந்துக்கு ஒரு ஸ்டோரி போகுது. சுவிட்சர்லாந்துல எங்க இருந்தீங்க? என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணி சூரிச்ல போனோட என்ன செய்தீங்க? சூரிச்ல போனோட என்ன போனோம்னா அதான் சொன்னேன் ஜாப் செய்து கொண்டிருந்தீங்க. தான் ஒரு இதுக்கு போன இடத்துல, இந்த கராஜுக்கு போன இடத்துல அவருக்கு என்ன நல்லா பிடிச்சு. கராஜில் எவ்வளவு காலம் இருந்தீங்க? இப்போ வந்து அங்கே வேலை செய்து கொஞ்சம் காலம் வேலை செய்து போட்டு வேலையை பழகி போட்டு. அந்த காலத்தில் என்ன வேலைகள் உங்களுக்கு? எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும். இல்லை நம்ம ஒரு கார் வந்தால் அந்த காரை கொண்டு அங்கால பார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் டக்குண்டு. அந்த பார்க் பண்ணுற நேரத்தில் அந்த காரில் என்ன டிஃபெக்ட்னு பிடிச்சிடுவேன். அதில் என்ன இன்ஜின் என்ன செய்யுது, இதுலேருந்து அங்கே கொண்டு போச்சு இதில் பார்க் பண்ணப்பட்ட அங்கே பின்னால் அதில் கொண்டு வாடியும் தம்பி கொண்டுவேன். அவங்கட பாசையில் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற நாட்டுக்காரன். அவன் கொண்டு அங்கே விடுறதுக்கு இடையில் இதில் காரில் என்ன டிஃபெக்ட்னு பார்த்து போட்டு அதில் கிட்ட போய் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துருவேன். 4 டயரும் அப்படி இருக்குது அது இருக்குன்ட்டு பார்த்து போட்டு அவன் சில பேர் டம்ப் பண்ணுறதுக்குன்ட்டு கொண்டு வருவாங்க விட்டு போகிறதுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், நீ காசு தேவையில்லை அம்பி விட்டு போண்டு அவள் காசு ரோணும். சிலதுகளுக்கு காசு வேண்டும் தாண்டுவாங்க. உடனே வேண்டி போடுவேன். பார்த்து அந்த ஓடுற சைடில் பார்த்து வேண்டி போட்டு பேந்து அதில் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கிளட்டி கொட்டி செய்கிறது. ஓ சரியாக கஷ்டப்பட்டேன். நான் வேலை செய்தேக்க டே அண்ட் நைட் செய்வேன். ஏர்லி மார்னிங் விடியவே போயிட்டு வந்து அந்த கார்கள் எடுத்து வெட்டி எல்லாம் கலட்டி இன்ஜின்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி வேலை செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. பேருந்து அந்த கரடா மத்தி பழைய எறும்புக்கு இருக்கிறது அந்த கேரேஜில். ஓனர் வந்து 7 மணிக்கே முடியும் 2 மணிக்கே போயிட்டு 3 மணிக்கு கொஞ்ச நேரம் தான் படுப்பேன். ஓனர் வந்து சுவிஸ்காரர், எல்லாம் வெளிநாட்டுக்காரர். செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து, கிரீஸ் அப்படியான இடங்களுக்கு அனுப்புறது. புல்காரியா. நீங்க அந்த கேரேஜ்காரர் வந்து சுவிஸ் ஓனரா இல்லாட்டி அதோட உரிமையாளர்? அது நான் தான் ஓனர். அதுக்கு பிறகு நீங்க அந்த கேரேஜ்ல வேலை செய்து வந்த பிறகு நான் தான் ஓனர். அந்த ஃபுல் இதை நீங்க எடுத்துட்டீங்க? அது முழுக்க நான் வேறு இடத்துல வேண்டி எடுத்துட்டேன். எந்த காலப்பகுதி? 1990 80களின் பிற்பகுதி நினைக்கிறேன். சுவிஸ்ஸண்டா
அங்கே நீங்கள் இப்போ 40 வருஷம் வருஷம் 80 இப்போ 40 வருஷம் சுவிஸில் இருக்கிறேன். 41 வருஷம் ஆகும். 78 80 அந்த ஆண்டு அந்த நாட்கள் 40 வருஷம் சுவிஸில் இருக்கேன். பிள்ளைக்கு மகனுக்கு 38 வயசு, அவன் அங்கே பிறந்தவனோட பேரங்க 40 வருஷம் இருக்கும். 41 வருஷம் இருக்கும். அப்போ அந்த பிஸ்னஸில் நீங்கள் உழைக்க தொடங்கினது நல்லா உழைச்சேன் கடவுளேன்ட்டு உழைக்கையும் அங்கே இருந்து கூட எல்லாம் செய்வேன், கொடுப்பேன். அங்கே இருந்து கூட இங்கே அனுப்பி கொடுக்கறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன். இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஒரு பிஸ்னஸுக்கு வர்றதுக்கு சரியான மாதிரி பயப்படுவாங்க. இப்போ இந்த காலத்தில் இளைஞர்களுக்கான ஒரு அனுபவம் தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு நிரந்தர வருமானம் வந்துட்டு இருக்கு, நாங்கள் ஒரு வியாபாரம் தொடங்க போகிறோமோ இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோமோ ஒரு பயம் இருக்கும். இதுல இருந்து அதில் போய் எங்களுக்கு வர்ற வருமானத்தில் இழந்துருவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு சொந்தமாக செய்வோம்? பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். ஏதாவது சக்ஸஸாக வரமென்று தெரியுமே, எதை தொங்கினாலும் சக்ஸஸ் தான். அந்தபடியாக எனக்கு எந்த வேலை தரத்தில் நல்ல சில கட்டிக்காரங்கள் இருப்பாங்க. சில வேலை சில இடங்களில் சின்ன சின்ன வேலை களவுகள் செய்வாங்க. காசை வண்டி பண்ண எல்லா இடம் சுற்றி பார்க்க கொத்தன் 300 வேணாண்டா 200 தருவான், 100 அப்படி இப்படி பார்த்து போட்டு டக்குன்னு பொக்கெட்டு வைப்பான். அப்படி கண்டான சில பேரை விட்டுருவேன். அவனை உழைச்சி தாரான் எனக்கு. பொலிசி அது சிலதுகள் எல்லா இடம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறேன் நான், எல்லா இடத்துலையும் தான். அப்போ தெரியாத மாதிரி இருப்பேன். அப்போ அந்த எதை எனக்கு உழைச்சி தாராங்கல்லானே, நல்லா உழைச்சி தராங்க. அப்போ ஒன்று எடுத்துட்டு போட்டும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. காரியம் எனக்கு தெரியும், வைக்கிறாண்டு கேட்டேன். எனக்கு அப்படி உழைச்சி தந்தவங்க, நல்லா உழைச்சேன். ஐயா, இப்போ நான் உங்கள்கிட்ட உங்களோட தொழில் ரகசியம் விளையாட்டு உங்களோட பாலிசி இதான் ஒரு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் கேரேஜ் ஒன்று தொடங்கினீங்க, நீங்கள் நல்லா செய்துட்டு போகிறீங்க பாருங்கள். யாரும் ஒரு எடுத்தாலும் ஒரு தெரிஞ்சும் தெரியாமல் இவரெல்லாம் உண்மையில எல்லா டைம் இல்லை இருக்கிற பண்பில் சில பேர் எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த அது. ஆனால் அதை பிடிச்சா அவங்கெல்லாம் லூஸ் பண்ணுறதா போய் சில பேரை விட்டுருவோம். அவங்க தொடர்ந்து எங்களோட இருப்பாங்க. அப்போதான் அவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் கூட எடுக்கிறோம் ப்ராஃபிட். அவன் ஒரு நாளைக்கு எனக்கு உதாரணமாக சொன்னால் எனக்கு ஒரு நாளைக்கு 3000 ஃப்ராங்க் சுவிஸ் ஃப்ராங்க் எடுத்து தாராண்டு வைங்க. அவன் மட்டும் உழைச்சி தாராண்டா 3000 சுவிஸ் ஃப்ராங்க்ண்டா இங்கே எத்தனையோ லட்சம். அப்போயும் அப்படி தான். அப்போ அந்த அவன் தாரானண்டா மற்றவங்க நல்லா வேலை செய்வாங்க, இவ்வளவு தர மாட்டாங்க. அவன் டக்குன்னு ஏற்றி போட்டு உடனே காரை ஏற்றி விட செய்யணும், இது செய்யணும், இது எல்லாம் இது என்ன இந்த காரை டம்ப் பண்ணிட்டு போங்கன்ற ஏதோ உழைச்சி தந்துடுவான். யூகோஸ்லாவிய படிகள் நல்ல படிகள் இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களை நீங்கள் நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டா, உழைச்சி தரவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்கிறதா இருந்தால், உழைச்சி தரவங்களையும் நாங்கள் முன்னேற்றி விடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தால் நிச்சயமாக உங்களோட வியாபாரம் ஒரு அடுத்த நிலையை நோக்கி நகரும். அதே நேரம் ஒரு தைரியம் வேணும், எதையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரே இடத்துல இருந்தோம்னா நாங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டியதான். திரு தியாகி சொன்னது மாதிரி ஒரு கப்பலில் வேலை செஞ்ச மாதிரி நல்ல சம்பளம் வருது அதுலேயே இருந்திருந்தா நாடுகள் பார்த்துருக்க கிடைச்சிருக்காது. இந்த கார் பிஸ்னஸை தொடங்கி இவ்வளோ பெரிய ஒரு வசதியாக வந்து உதவி செய்கிற ஒரு நிலைமைக்கு போயிருக்க முடியாது. நாங்கள் ஒரு அளவு வளர்ந்துருப்போம். ஸோ அந்த தைரியமும் அந்த நேர்மையும் அதே நேரம் மற்றவர்களையும் கவனித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு பண்பும் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த இவ்வளவுக்கு கொடுக்குறதுக்கு எங்கேருந்து வருதுண்டு. இப்போ பேசல அனுபவத்தில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. 18 மணித்தியாலமெல்லாம் வேலை செய்திருக்கிறாங்க. மிக ஒரு கடினமான காலப்பகுதியை கடந்து இப்போ அதை எல்லாம் ஒரு அனுபவிக்கிற காலத்தில் அவங்களோட அனுபவமாக அவங்களோட சந்தோஷமாக அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நான் பேசிகிட்டு இருந்ததில் சுவாரஸ்யமான பகுதிக்கு இப்போ தான் வரப்போகிறோம். உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்லாட்டி நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, எந்த காலப்பகுதியில் நடந்தது, எப்படி அந்த அந்த அனுபவம் அந்த விஷயத்த சொல்லுங்கள். எப்படி திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டீங்க? நான் விரும்பி கட்டின கல்யாணம். இன்னைக்கு 42 வருஷம் நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. எப்போ எங்கே சந்திச்சிங்க, எப்படி விரும்பினீங்க? சொந்தக்கார பிள்ளை தான். பேர் நந்தினி. அப்போ சொந்தக்கார பிள்ளைன்னா முதல் சரியான சொந்தம், நல்லா தெரியும். அவன் ஃபேமிலியெல்லாம் நல்லா தெரியும். அப்போ கட்டினதான் விரும்பி அது பிறகு பேசியிருப்பீங்க, பெற்றோர்கிட்ட சொல்லி பேசி. எந்த காலப்பகுதி, எந்த ஆண்டு திருமண ஆண்டு கேட்டால்? இப்போ 42 இயர்ஸ் முடிஞ்சது நினைக்கிறேன். 42 இயர்ஸ் முடிஞ்சது. எல்டஸ்ட் ஆர்டருக்கு 41 இயர்ஸ். 1980கள் இந்த அவளுக்கு 41 இயர்ஸ். நான் சொன்னேன் பிள்ளைகளும் 2 பேரும் நல்லா படித்து நல்லா இருக்கணும். எல்லாரும் திருமணம் முடிச்சு முதல் அந்த காலப்பகுதி எங்கே தங்கியிருந்தீங்க? அந்த
சூழ்நிலைகள் ஞாபகம் இருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் உடனே வெளிநாடு போனதா? உடனே வந்தோடனே இங்கே வந்து கல்யாணம் கட்டிட்டு ஓடிட்டேன். எந்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உடனே வேலையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதையும் அங்கே எடுத்தாச்சு. எல்லாரும் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலப்பகுதியில் உடனே எல்லாம் போயிடுவேன். கல்யாணம் எல்லாம் டக்குன்னு செய்வேன். கல்யாணம் எங்கே நடந்தது? திருமணம் கல்யாணம் இங்கே நடந்தது. அங்கே எந்த ஹால்? நல்லூர் சிவன் கோயிலில் கல்யாணம் ஓடி நடந்தது. கல்யாணம் அழுத்து தான் வீட்டில் கல்யாணம். இப்போ அந்த கோயிலையும் பெருசாக எல்லாம் கட்டி போய் பாருங்க, வடிவா எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் ரினோவேட் பண்ணி எல்லாம் செய்துட்டேன். கோபுரங்கள் உள்ளுக்கு இருக்கிற கோபுரம், வெளியில் இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் செய்துட்டேன். ஒரு தனி ராஜகோபுரம் உண்டு. அடுத்த கட்டம் கட்டை கொடுக்க போகிறேன். பல காலம் அவங்களை வச்சிருந்து சந்தோஷமாக வச்சிருந்து தானே. நீங்கள் கல்யாணம் கட்ட முடிவு எடுத்துட்டீங்க, விரும்பிட்டீங்க. நான் திருமணம் செய்வோம்னு அந்த தீர்மானத்தை யார் எடுத்தது? நீங்களா இல்லாட்டி மனைவியா இல்லாட்டி குடும்பம்? நான் தான் எடுத்தது. அப்படி போயிட்டு சொன்னீங்க. நாங்கள் நான் எடுத்தேன்டா இந்த அதான் எங்களோட சின்னம்மா விட்டு 4 பேரை 2 பேரை விட்டு கேட்டோன்னே இவங்களுக்கும் சந்தோஷம். நீங்களே கேட்டுட்டீங்க? நானே கேட்டேன். அவையெல்லாம் போய் கேட்டு சின்னம்மாக்கள் கேட்டு உடனே அந்த முடிவெடுத்து கட்டியாச்சு. அவைகளுக்கும் சொந்தக்கார பிள்ளை தானே. அவன் உடனே ஆல்ரெடி ஒரு விருப்பம் இருந்தபடியா உடனே குளப்படிதான் கட்டிக்காரன் தெரியும் தானே. அந்த காலத்திலேயே தெரியும் நான் கொஞ்சம் குளப்படிண்டு. ஆனால் அது தெரியும் கட்டிக்காரன். அதுவரை எல்லாம் அந்த காலத்திலேயே கஷ்டப்பட்டு உழைச்சி தானே. அந்த காலத்திலேருந்தே வசதியாக உழைத்து வசதியாக சில ஒழிப்பெண் எல்லாம். திருமணம் புதுசில் அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்தில் மனைவி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் இல்லாட்டி மனைவி கிட்ட ரொம்ப பிடிக்கும், இவ வந்து இந்த விஷயத்துலனால எனக்கு ரொம்ப நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படி சொல்லி பிடிச்ச குணம்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் மௌப்புனாவே சொல்லி போடும், முகத்துக்கே சொல்லி போடும் அதெல்லாம். அப்போ அது போகண்ட அந்த அதை செய்ய எங்கிட்ட எல்லாம் நேரடியாகவே சொல்லி போடுவா. சில வழியில் நான் அவள் சொல்கிறதுக்கு எதிராக நான் ஒன்று செய்தாலும் பேர்ந்து நான் உணர்ந்து கூட அதுக்குள்ளே தான் நான் சொல்ல கேட்டிருக்கலாமேன்னு யோசிப்பேன். திருமணம் முடிச்சவங்களாம் கேட்டுக்கோங்க, மனைவின் ஆலோசனை ரொம்ப முக்கியம். என்னதுக்கும் ஒவ்வொரு நாளும் நான் கேட்பேன் என்னென்றாலும் படி அவ சொல்ல இதுக்கு அப்போ போவாது எங்கள் இனி 2-3 தினம் அதுக்கு போனீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் அதுக்கா போவோம் ஏதோ நல்லா வச்சுட்டு பிறகு பொண்ணு ஒழிக்கிட்டா தெரியும் அவன் சொல்ற மாதிரியே இருந்துக்கலாம். உங்கள்கிட்ட மனைவிக்கு உங்கள்கிட்ட இருக்க அந்த செயற்பாடுகளை மனைவி சில விஷயங்களை பெருமையா நினைப்பாவா இருக்கும். சில நேரம் உங்களுக்கு சொல்லலாட்டியும் கூட மற்ற ஆள்கிட்ட சொன்ன கதைகள் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களோட மனைவி வந்து உங்களை பற்றி என்ன விஷயமா பெருமையா நினைக்கிறா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? ஒரு அப்படி மற்றவங்கள்ட்ட காய்ச்சலையோ இல்லாட்டி உங்கள்கிட்ட சொன்னதாகவும் இருக்கலாம். நான் எதுவும் சரியா யோசிச்சு முடிவெடுப்பேன்னு தெரியும், ஓரளவுக்கு யோசிச்சு முடிவெடுப்பேன்னு தெரியும். ஒன்றும் சொல்ல மாட்டேன், தஞ்செல்லாம் எடுத்தானே சொல்ல மாட்டேன். அவ இப்போ உதாரணமாக அங்கே இருந்துவிட்டு இங்கே வேலை செய்கிறவருக்கு இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கோண்டா நான் கொடுக்காட்டியும் அவள் சொல்கிறதுக்காக கொடுப்பேன். எனக்கு கொடுக்க மனமில்லாட்டியும் அவள் சொல்கிறா அப்போ வேலைக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்போம் அது இதுன்னு கொடுப்போம். தியாகி அவர்கள் நான் கேட்க விரும்புகிறேன், சாதாரணமாக குடும்பங்களில் பெண்கள் தான் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வைக்கணும். அதுக்கு அடுத்து இப்போ சில அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்கு சேர்த்துட்டாங்க, இன்னும் சேர்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் உங்களோட வீட்டில் எப்படி மனைவி இந்த விஷயங்களுக்கு ஒத்துக்கொள்கிறா? நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க, நிறைய செலவழிக்கிறீங்க, எப்படி அது? அவையிலண்ட மனைவி பிள்ளைகளண்ட ஒத்துழைப்பால் தான் இவ்வளவு செய்ய வேண்டி வந்தது. அவையில் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். இன்று வரைக்கும் அங்கே கொடுக்காதேங்கோ, ஏன் இப்படி கொடுக்குறீங்க, இப்படி அள்ளி கொடுக்குறீங்க, இப்படி என்ன செய்கிறீங்க, நோ சான்ஸ். மனைவி சரி என்ற 3 பிள்ளைகளும் சரி ஒன்றும் செய்யாது. அவைகளுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் அப்படி செய்கிறாரு கொடுக்குறாரு என்று அவைகளுக்கு தங்களுக்கு பெருமை என்று எதுவும் நல்ல காரியம் செய்தால் முதலாக போடுறது மகள்லாம் ஏதாவது இதில் போட்டு வெளியில் கொண்டுறோம்னு போடுவாள். இப்போ எந்த பேர் எல்லாரும் பார்த்து லைக் பண்ணி விடணும். அப்போ இந்த இந்த உங்களோட மனைவி உங்களுக்கு கிடைச்சது உங்களோட இந்த வெற்றிக்கு. இப்போ நீங்கள் ஒரு 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 அதை வரப்பிரசாதம் சரி இல்லை, இந்த வெற்றிக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதிச்சுட்டு ஒரு திருப்தியாக உட்காந்துருக்குமா எனக்கு படுது. அப்போ இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் இந்த கொடுப்புனா கிடைக்காது. இப்போ நீங்கள் இனி செய்கிறதெல்லாம் போனஸ் தான். இப்போ ஆல்ரெடி நீங்கள் டன்ன்ற மாதிரி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நான் என்ன திருப்தி இதை மனைவி கிடைச்சது இதுக்கு எந்த அளவு சப்போர்ட்டிவாக இருந்தது, எந்த உதவியா இருந்தது? எனக்கு முழு உதவி தான். என்னத்துக்கும் நான் என்னத்தையும் அவர்கிட்ட சொல்லாம செய்யலாம், ஒன்றும் சொல்ல மாட்டான். அது நல்லா நடக்கும்னு தெரியா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் என்னத்தை இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு காணி வேண்டு மாட்டாலும் வேண்டுவேன், வேண்டி மட்டும் அவர்கிட்ட சொன்னால் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீங்கள்
எடுத்த உடனே உங்களோட பண வசதிகள் வந்து சேரல, நீங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. நீங்க அந்த அந்த கஷ்டப்பட்ட காலப்பகுதி ஒன்று இருக்கும். அப்பயும் மனைவி எங்களோட தான் இருந்திருப்பாங்க. அந்த வெளிநாட்டுக்கு வந்த புதுசுல நீங்க 18 மணித்தியாலம் வேலை செய்யறது, வீட்டுல தங்குறது மிக குறைவா இருந்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க குடும்பத்தையும் வேலையும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வீட்டை போயிடுவான், ஒரு இடம் போக மாட்டேன். அதுக்கு பிறகு வழியில போய் அங்க ட்ரிங்க் அடிக்கிறது அப்படி இல்லை. வீட்டை போய் ட்ரிங்க் அடிச்சு போட்டு காய்ச்சி கொண்டு இருப்பேன். மற்றும்படி அவைல் ஃபுல் சப்போர்ட், ஒய்ஃபும் சரி பிள்ளைகளும் சரி. அந்த காலத்தில் கூட அப்போ நான் சில வழியில் நான் ஸ்டாப்பாக 24 hours 48 hours எல்லாம் செய்திருக்கிறேன் வேலை. அந்த நேரத்தில் கூட வேலை முடிஞ்சு வீட்டை போகிறதுக்கு ஒரு 10 ரூபி, 10 கொஞ்சம் காசு பஸ்ஸில் போகிறதுக்கு. அங்கேருந்து போனால் பஸ்ஸில் போனால் ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். நான் அந்த இடத்துலேருந்து ஓடி போவேன், அந்த 10 ரூபா மிச்சம் பிடிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு ஓடி போவேன். பிள்ளைகள் நித்திர ஒன்றுங்கிறண்டு ஓடி போவேன். அப்படி கஷ்டப்பட்டேன். நான் இப்படித்தான் இருந்தேன் நான். இப்பயும் அந்த சில பழக்கங்கள் இருக்கு. எனக்காக ஒன்றை செலவழிக்க மாட்டேன், நல்லதை வேண்டி கண்டி ஏதாவது செய்ய மாட்டேன். வேறு யாருக்கும் கொடுக்கணுமென்று அதை முதல் வேலையாக செய்வேன். நீங்கள் பேசல ஒரு இது ஒன்று தெரியுது, ஒரு எமோஷனலாக உண்மையாக ஒன்று தெரியுது. என்னென்னா உங்களோட பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நீங்கள் அந்த காசுகளை மிச்சம் பிடிச்சி மாத்திரமில்ல, அந்த காசை மிச்சம் பிடிச்சி தான் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கண்ணா. ஆமாம். நீங்கள் உதாரித்தனமாக செலவழிச்சிருந்தா இந்த நேரம் அந்த காசு நீங்கள் சொல்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல பஸ்ஸில் போகிறத தவிர்த்துட்டு நான் போயிருக்கிறேன். அதுலேருந்து அவ்வளோ தூரம் பிள்ளைகளை நித்திர கொண்டு போயிருங்க, எல்லாம் சின்னனுகள் தானே. அப்போ அங்கே இருந்து ஓடுவேன் 40 years. அப்போ எல்லாம் பிறந்து ஒன்று எல்லாம் 1 year டிஃப்ரென்ஸ் தான். அப்போ அங்கே ஓடி போய் பிள்ளைகள் நித்திரத்துக்கு இடையில் போயிடுவேன். சில நித்திர ஒன்றுங்க எழுப்பி ஓடையிருந்து காய்ச்சி பிள்ளைகளோட இவன் படுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் படுக்க மாட்டேன். சாப்பாடு எல்லாம் தந்து தான் படுப்பேன். படிச்சுட்டு என்ன பேர் பிள்ளைகள்? முதலாவது தாக்ஷாயினி, நிலாயினி, அர்ஜுனா. அவர் தான் கடைசி. மற்ற 2 பிள்ளைகள் தான் டாக்டராக இருக்குது. டாட்டர்ஸ் 2 பேரும் சுவிஸ்ல இருக்கிறாங்க. சன் ஃபினான்ஸ். அவர் எங்கே இருக்கிறார்? அவரும் சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்துலாம் எல்லாம் செட்டில். எல்லாம் சுவிட்சர்லாந்து. எல்லாரும் பக்கத்தில் ஒரு சுத்த வேற வீடு 4 பேரும் வீட்டில் இருக்கிறோம். எல்லாரும் சொந்த வீடுகள் வேண்டியும் நல்லா இருக்கிறேன் கடவுளை என்று ஒரு குறையும் இல்லை. பிள்ளைகளை நினைச்சு உங்களுக்கு சட்டிஸ்டா திருப்தியா நினைக்கிற விஷயம் என்னது? பிள்ளைகளுக்கு அப்பாண்டா போதும். முதல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு சரி, மகனுக்கும் சரி. இப்போ கூட இப்போ முந்தின நாள் தான் போனோம் நெஞ்ச வந்து இதெல்லாம் என்னோடாம படத்தை கிடப்பான் அப்பா அப்பாண்டு. அப்பாவுக்கு என்ன தேவையோ இந்த வீட்டை கூட ஒவ்வொரு ஒரு நல்ல டாப் ஸ்டார் ஹோட்டலு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயமா பார்த்து அப்படி செய்து இப்படி செய்து எப்படி இருக்கணும் அப்பாவுக்கு, அப்படி இருக்கணும். அப்பா இந்த பாத்ரூம் ஸ்லிப் பண்ணாத மாதிரி இருக்கணும், ஸ்லிப் பண்ணக்கூடிய டைல்ஸாக இருக்கப்படாது, அப்படி போட்டு இது வேண்டு. இந்த ஒரு சின்ன டெலிவிஷன் இருக்குது, அது 24 inches இல்லை, அப்பாவுக்கு பெரிய பார்க்கணும் படியாக இருந்து இப்படி இருந்து பார்க்கணும்னு சொல்லி உடனே ஆர்கனைஸ் பண்ணி இங்கே நான் காசு கொடுப்பேன். அப்படித்தான் பண்ணுங்கன்னு இப்போ அழுவேன். பிள்ளைகள் சரி, மகன் சரி. அப்போ இதை போட்டு நேற்று லஞ்ச் இப்படி எல்லாம் போட்டு இன்னும் படியாக பிடிக்க தெரியா பார்க்க தெரியா எல்லாம் அதில் போட்டு இது ஃபோன்லேயே போட எல்லாம் போடலாம். ஸ்மார்ட் டெலிஃபோன் உண்டு. வடிவா ஒரு ஆள்கிட்ட என் பர்சனல் அசிஸ்டண்ட் அங்கே கொஞ்சம் அவருக்கு இதில் தெரிஞ்சிருக்கும், எனக்கு இதில் தெரியாது. நான் டெலிஃபோனே பார்க்க மாட்டேன். டெலிஃபோன் அடித்தா அடிச்சு போட்டுருக்கேன், விட்டுருவேன். எல்லாம் ஆக்ஷன் தான், வித்தவுட் டிலே. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். டாக் வித் தனா நிகழ்ச்சியோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ கடந்த காலங்களில் விஷயங்களை நடத்திட்டு வந்தது இந்த குடும்ப விஷயங்கள்லாம் அனுபவங்களாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ செய்து கொண்டிருக்க விஷயம், இனி செய்ய போகிற விஷயங்களை வந்து நாங்கள் நிகழ்ச்சி நிறுத்தி பகுதியில் பேசலாம். இப்போ நீங்கள் செய்துட்டு இருக்க விஷயங்கள் நியமம் ஓரளவு தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு என்னத்துக்காக இந்த விஷயங்களை இவர் செய்கிறார், என்ன நோக்கம், அதெல்லாம் கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஒரு சீரீஸ் ஒன்று எடுக்கிறோம், ஒரு 12 எபிசோடு. அதில் வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 எடுத்துட்டேன். இப்போ நிறைய ஆளுமைகளை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். பேசல உங்களோட கதை கேட்க ஒரு வித்தியாசமான பார்வை எனக்கு கிடைக்குது. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அந்த வாழ்க்கை வந்து சாதாரணமாக வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. நாங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற திருப்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, எந்த ரிக்ரெட்டும் இருக்கக்கூடாது. நான் இதெல்லாம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அதில் கொடுக்கறது அப்படின்றது முக்கியமான விஷயம். எங்களுக்கு கிடைச்சதை கொடுக்கறது அப்படின்றது முக்கியமான விஷயம். அந்த ஒரு பண்பு உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி இந்த விஷயத்தை நீங்கள் ஒஃபிஷியலாக செய்ய தொடங்குனீங்க? எந்த காலப்போ நீங்கள் நல்லூரில் செஞ்ச அந்த காலப்பகுதி இல்லாட்டி அந்த நேரம் தண்ணீர் பந்தல் கொடுக்கல, எம்ஜிஆரை பார்த்து கொடுத்தாலாம் வேறு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரலைஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட் இருக்குது உங்களுக்கு.
பேர் என்ன? தியாகி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் எந்த காரணம் கொண்டும் அந்த ட்ரஸ்ட் என்று பேருண்டாலும் ஒருவர்கிட்ட இருந்து ₹1 பெற்றுக்கொள்ள மாட்டேன். 100% என்னுடைய காசு தான். ஒருத்தர்கிட்டையும் ₹1 10 இதை தாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய காசால் தான் நான் செய்வேன், ஒருத்தட்டையும் வேண்ட மாட்டேன். அப்படி சில பேர் கேப்பி நம்ம அந்த உங்கள்கிட்ட நான் சொன்னான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை நல்ல வேலை நீங்கள் இந்த ஆறுதல் கொண்டே கொடுங்க, அவர் கொஞ்சம் செய்கிறார், நல்லா செய்கிறார், அவரை நம்பி கொஞ்சம் கொடுக்கணும் கனவேர் வேறு இடங்கள்லேருந்து, அப்படியும் மக்கள் வேணும். பார்லமெண்டத்தில் சந்திரசேகரன் அவர்கள் பேசின ஒரு பதிவு அன்சாடு ஒன்று பார்த்தோம். அது இந்த காலப்பகுதி நீங்கள் மலையகத்துக்கு செய்திருக்கிறீங்க? ஐயோ, நிறைய செய்யறோம், மலையகத்துக்கு நிறைய செய்கிறோம். இப்போ கூட மலையகத்தில் ஒரு 1000 பேருக்கு மந்த்லி போய் கொண்டு நிற்கும் நினைக்கிறேன். என்ன யூனி ஸ்டூடெண்ட்ஸுக்கே 1000 போகும்போது 1000 நாங்கள் ஒருக்கா போய் ஒரு 500 பேர் அவையில் செலக்ட் பண்ணது. இப்பயும் நான் அந்த ஸ்டேட் மினிஸ்டர்கிட்ட காசு கொடுத்துருக்கேன்னு பார்த்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேர் கொடுக்குறதுக்கு, மந்த்லி கொடுக்குறதுக்கு அவள் இன்னும் வரையில் அவர் செலக்ட் பண்ணி அவையில் அந்த உலக கொடுத்தா அந்த டைம் பார்த்து தானே குடிப்பினோம். அப்போ அந்த அப்படியானதில் நிறைய செய்கிறாங்க மலையகத்தில். நான் கொஞ்சம் படங்கள் காட்டுறேன் மலையகத்தில். அந்த காலத்துலேருந்து செய்கிறோம். 20 இயர்ஸ் 2003 மலையகத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு மந்த்லி கொடுத்து கொண்டு வார் எத்தனையோ பேருக்கு. அந்த அதையும் அந்த சந்திரசேகரன் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பார்லிமெண்ட், அதான் பார்த்தேன் நான். அந்த அதுகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ இதுகளெல்லாம் இயற்கையாக வந்தேன்டே நிற்கிறேன் நான், எனக்கு கொடுக்காம இருக்கல, பார்த்தோன்னு கொடுப்பேன். எப்படி நீங்கள் இப்போ இதை செலக்ட் பண்ணுறீங்க? இப்போ உதவி பெறணும்ன்றது உதவிகள் இவ்வளவு கொடுத்தாலும் டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? உங்களோட ப்ராசஸ் என்ன? உங்களோட ட்ரஸ்ட் என்ன செய்யுது? இப்போ உதாரணமாக என்ன எங்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்ன்னு மிரிக்கி நம்ம போய் பார்த்து வேலை செய்கிறது அதற்கு. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ அவைகளுக்கும் வெக்கம் இல்லாமல் அவையில் அப்படி வந்து வேலை செய்து தான் உழைக்கணும். ஏன்டா இப்போ டிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கள்கிட்ட ஒரு 4-5 பேர் வேலை செய்யணும். அவையில் இந்த சேலரி காணாது. ஏன்னா லோன் எடுத்துருப்பினா அந்த லோன் எடுத்து கழிய ₹25,000 வந்தால் இந்த மூலையை காணும். ₹25,000 அவையில் கொண்டுமே காணாது. அப்போ அவையில் நான் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸாக இப்போ இந்த போய் பாய்ஞ்சோ அதை பார்த்துட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்கோண்டு அதுக்கு சேலரி அவைகளுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அலவன்ஸ் மாதிரி கொடுப்பேன். வெரி குட். ஓகே, அதுவும் ஒரு சேரிட்டி மாதிரி நான் செய்கிறது. அப்படி அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டு தான் நீங்கள் தேவையில்லை பூர்த்தி செய்யறது. பொதுவாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் அது கஷ்டப்பட்டாக்கள் எத்தனையோ பெர்சன்டேஜ், அட்லீஸ்ட் 70% என்கிட்ட உதவி பெற்றாக்களாக தான் இருப்பினா உதவி பெற்று அதில் சந்தோஷமாக தான் இருக்கும். பாவங்கள் அதில் வந்து போகிறது எல்லாம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் எத்தனையோ பேர் வருவீனமா, எல்லாருக்கும் தண்டித்து கொடுப்போம். ஆனால் சில பேர் வேண்டினாக்களே வந்து வேண்டதுக்கு திருப்பி பாப்பினம், அந்த குடும்ப காட்டில் வேறு குடும்ப காடுகளை கொண்டு வந்து கொடுப்பினோம். ஒழுங்காக வந்தால் இரவிர வேண்டாலும் கொடுத்துருவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கடந்த பர்த்டே கூட எத்தனையோ கோடி ரூபா கொடுத்து நாங்கள் இப்போ கூட இவ்வளவோ சாமான்கள் இருக்குது கொடுக்கறதுக்கு, கொடுத்து கொண்டு தான் இருப்போம். அதுக்கு அந்த அது கொடுக்கறத கடைசி வரைக்கும் நான் இல்லாத காலத்திலையும் கொடுக்கணுமென்று தான் இந்த மகனை பழக்கிறேன். நான் இல்லாத காலத்திலையும் இதே மாதிரி அவன் வந்து இங்கே இருந்தாவது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சிஸ்டத்தை தான் செய்து கொண்டிருக்கேன். இந்த சில பெரிய ப்ரொஜெக்ட்ஸ்களும் செய்து நான் பார்த்தேன். இந்த ஆரியகுளம் திருத்துற அந்த விஷயங்கள், இந்த மக்கள் பாவனைக்கான இந்த யாழ் நகரத்தை மாற்றுறதுக்கான திட்டங்கள், உங்களுக்கு சில ட்ரீம் இருந்துச்சுன்னா அது எப்படி என்னென்ன விஷயங்கள்? அதுக்கு ஆரியகுளம் திருத்துறதுக்கு 3 கோடி ரூபா கொடுத்தேன் நான். ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வேறு கவையில் மெயின்டைன் பண்ண முனிசிபாலிட்டிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி சிலதுகள் வேறு வட்டுக்கோட்டையில் ஒரு குளம் கட்டி கொடுத்தேன். அதில் பிரயோசனப்படுது. எத்தனையோ கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தோட்டம் வச்சிருக்கிற சின்னம் பம்பை வச்சு மோட்டை இதை வச்சு எடுத்துக்கொண்டு நிற்கணும். அது நல்லா பிரயோசனப்படுது. அதை விட எத்தனையோ பிரயோசனப்படக்கூடிய மாதிரி இந்த அதான சொன்னாங்க, இந்த கட்டி முடிக்காத வீடுகள் எல்லாம் நியாயமாக கட்டி கொடுத்துருக்குறேன். ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி கேன்சர் யூனிட் ஒன்று கட்டி கொடுத்தேன் உள்ளுக்கு. இப்போ அங்கே கிடக்கும் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலில் கேன்சர் யூனிட் ஒன்று கட்டி கொடுத்தேன். அதே தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலில் இப்போ 5 இயர்ஸுக்கு முந்தி
ഈ கொரோனா வார்டு மற்றது ஃபார்மசி பிளட் பேங்க் எல்லாம் கட்டி கொடுத்தனால எத்தனையோ க்ரோஸ் முடிஞ்சது மந்திய ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி கொண்டு தனி ஹாஸ்பிட்டல் இதை விட பெரிய பெரிய இடமா ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கட்டி கொடுத்தது அப்படி இனி அதை விட அந்த இதுகள் ஒவ்வொரு வவுனியா ஹாஸ்பிட்டலில் வாட்டர் பிளான்டேஷன் அந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணி ஒவ்வொரு வார்டுக்கும் எங்கட தண்ணி தான் போகுது அப்படி கனகடங்களில் செய்து கொண்டிருக்கேன் இப்போ கூட தெளிப்பிள்ளையில் ஒரு லேண்ட் ஒன்று வேண்டி ரெடியாக இருக்குது அதில் ஹார்ட் கிளினிக் கொண்டு செய்கிற உண்டு ஹார்ட் கிளினிக் கொண்டு செய்கிறதுக்கு லேண்ட் எல்லாம் வேண்டிட்டேன் எனக்கு சந்தர்ப்பம் படிப்படியாக செய்யக்கூடியதில் எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது ஏன் கவர்மெண்ட் கூட என்னட்டா நான் வராங்க எத்தனையோ பேர் இப்போ இன்றைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இங்கே போலீஸ் ட்ரைனிங் சென்டர்ண்டு நார்குழியில் எடுக்கிறதுக்காக என்னட்டா வந்திருக்கணும் நான் செய்தாருன்னு சொல்லிப்பட்டேன் ஒன்றும் இல்லையாண்டு தெரியாத இல்லை அதுக்காக கனவேர் வந்து பிரயோஜனப்படுத்திவிடும் எத்தனையோ கோடிக்கணக்காக கடன் இருக்குது நான் சூசைட் பண்ண போகிற முடியெல்லாம் எத்தனையோ மில்லியன்ஸ் கணக்காக கொடுப்பேன் பாவங்கள் அனாத்து குணந்தராதுகள் இந்த வளர்ந்துருங்கள் ஆனால் நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கு இல்லை நான் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு தானே இப்போ 73 வயசில் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் கூட இப்போ இன்னமும் செய்யணும் இப்போ நீங்கள் இப்போ சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதாவது நான் இல்லாத காலத்துலையும் இது தொடரணும் அப்படின்றதுக்காண்ட ஒரு செட்டப்பை செய்து கொண்டு போகிறீங்க நீங்கள் பேசிக்க தெரியுது அதுக்குரிய செட்டப் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டுப்பட்டிருக்கு உங்களோட ட்ரீம் என்ன എൻ്റെ ഡ്രീം என்ன அதானே யாழ்ப்பாணத்தை என்னட்ட தந்தாலும் நான் வடிவாக செய்து காட்டுவேன் நான் காசு ஒரு சதவீதம் தர தேவையில்லை காசு கவர்மெண்ட்டே தர தேவையில்லை என்னால் இயலக்கூடிய செய்வேன் நான் செய்கிறேன் வலிக்கிட்டால் பெரிய ஃபண்ட் எல்லாம் வரும் நான் செய்யணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்கேடி நாதன் அவன் இந்த ஃப்ரெண்ட் தான் கருணகர் அவனும் நல்ல எல்லாம் பெரிய இதெல்லாம் செய்வான் அவன் அண்ணன் என்னன்னு செய்வான் நான் கேட்டேன் நான் கேட்க வேண்டிய அவசரம் இல்லை அவன் செய்கிறான் இவ்வளவும் தருவான் இன்னும் செய்வான் அண்ணன் செய் கண்டுவாங்க அப்படி இருக்கிறாக்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்பலாம் அப்படின்ற ஒரு இப்பயும் கவர்மெண்ட் என்னட்ட சொல்லிவிட்டா நான் ரெடி இந்த விஷயங்களை பொருட்படுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய புள்ளிகளுக்கு சாடியாக தெரிஞ்சிருக்கும் இவர் யாருன்னுட்டு இருப்பினம் என்னடா நான் பொலிட்டிக்ஸ் இல்லையே பொலிட்டிக்ஸ் நான் சோஷியல் சர்வீஸ் என்னை பொறுத்தவரை பொலிட்டிக்ஸ் ஒன்றும் இல்லை அதுக்குள்ள தந்தான் நாமினேட் பண்ணி தந்தேன் நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் இப்போ கூட நான் எனக்கு பொதுவாக அந்த அதான சொன்ன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கன பேர் எனக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் என்ன தேவைனாலும் செய்யக்கூடிய அளவில் இருக்கும் இத்தனை பேர் வந்து தான் போயினோம் ஏதாவது ஒன்றில் இறங்க போகிறோன்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இன்றைக்கு ஜனாதிபதி எலெக்ஷன்ல இறங்குறா கூட அந்த ஓட்ஸை பிரிக்க முடியும் தமிழ் ஓட்ஸ் அங்கால விழாது அதே நேரத்தில் ஒரு எங்கட பொலிட்டிஷியன் இறங்கினா கொஞ்சம் அங்கால இங்கால மாறும் எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்கு நான் அப்படி கேட்டா அவையில் பயப்படக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யல சில விஷயங்களை நாங்கள் பாலிசி ரீதியாக பேசுவோம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இளமையாக இருந்த நேரத்தில் நீங்கள் பெரிய வசதியானவர் இல்லை நீங்கள் உழைச்சி தான் உங்களோட தலைமுறையில் தான் முன்னேறிருக்கீங்க இப்போ உங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு ஃபண்டு உங்கள்கிட்ட இருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இளைஞர்களுக்கு ஒரு பாலிசியாக இல்லாட்டி ஒரு அட்வைஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயத்த சொல்லுவீங்க யங்ஸ்டர்ஸுக்கு கடின உழைப்பு தேவை கண்டிப்பாக கடின உழைப்புடன் இருக்கிறத பகிர்றதுக்கு ஒரு மனத்தை நீங்களாகவே உண்டாக்க வேணும் நாங்கள் உண்டையும் கொண்டு போகிறதில்லை எவ்வளவு இருந்தாலும் விட்டுட்டு தான் போகிறோம் அதையும் யோசிக்கணும் ஒரு நீங்கள் செய்தால் அது திருப்பி உங்களுக்கு சேருமென்று கூட யோசிக்கலாம் உதாரணமாக நான் செய்ததுக்கு எனக்கு நல்ல மனசு கிடைச்சிருக்கு நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறோம் இந்த அப்படி ஏதாவது தங்களுக்கு திருப்பி உங்களுக்கே வந்து சேரும் அதை எதிர்பார்க்க தேவையில்லை உங்களுக்கே வந்து அது சேரும் சில ஷார்ட்டான விஷயங்களை கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு இப்போ பிடிச்ச நடிகர் எதுன்னு கேட்க தேவையில்லை எம்ஜிஆர் உடனே சொல்லிட்டீங்க பிடிச்ச நடிகை
அப்படி இல்லையா? சிக்கல்ல மாற்றமா? பிடிச்ச நடிகை என்று சொன்னா அந்த காலத்துல இந்த கேஆர் விஜயாண்டு அப்படி ஒரு முணுமுணுக்கிற பாடல், வாயில முணுமுணுக்கிற பாடல் அப்படி ஏதாவது இருக்குது? அது பாட்டு நல்லா ரசிப்பேன். பாடுறது இல்ல, ரசிக்கிற பாட்டுன்னு சொன்ன நல்ல பாட்டுகள் ரசிப்பேன். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு படத்துல அந்த சினேகா பாடுது ஒவ்வொரு பூக்களும், அதேதான். பாத்தீங்களா, அதேதான் அந்த இது வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்ற பாட்டு. அந்த அப்படியான இந்த கதை பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிள்ளை இல்லாதாக்களுக்கு எல்லாம் இஞ்சத்தை கோயிலில் இதோடு சேர்ந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் காசு கொடுக்க எல்லாம் சக்ஸஸாக வந்திருக்குது. அந்த டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் செய்கிறதுல தான் கொஞ்சம் கூடுதலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்ட்டு. இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் அதை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டேன். நீங்கள் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க, ரொம்ப ரசித்த பிளேசஸ் ஏதாவது பார்த்தீங்களே சொல்லுங்களேன். ஏதாவது இந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம், எல்லா நாட்டுக்கும் அதிகமாக எல்லா நாட்டுக்கும் போயிருப்பீங்க. அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு சூழல், என்வாயன்மெண்ட், நேச்சர் அப்படின்னு போயிட்டு நீங்கள் ரசித்து கொஞ்சம் உட்காந்து பார்த்த இடங்க இருக்குது. எல்லா இடத்தையும் நான் உடனே போய் வழியில் சுற்றி திரிஞ்சு எல்லாம் பார்க்குறதான் வேலை. சும்மா வீட்டு அங்கே கப்பலுக்கு அடைஞ்சும் இருக்க மாட்டேன். வெளிநாடுகளில் இருக்கீங்க, எல்லா இடம் போவேன் வருவேன். மனைவி பிள்ளைகளை அங்கே சுவிட்சர்லாண்டில் மட்டும் வேலையும் நானும் தான் இருந்தான். கூட இடங்கள் பார்க்கல. மனைவி பிள்ளைகள் ஒவ்வொரு மாதம் எல்லா இடம் போவினோம். போகாமல் இருக்க மாட்டேன் எல்லாரும். அதான் நான் மகனே சொல்லுவான், அப்பா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளை பண்ணுவான், பிஸ்னஸ் கிளாஸில் நார்மலாக ஃப்ளை பண்ணுவேன். போன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனோம்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளை பண்ணுவேன். அப்பா எக்கனாமிக் கிளாஸ்லாம் போவார். அப்பா கடைசி வரைக்கும் சிந்திக்க மாட்டார். அதில் அந்த கதை கொடுக்கலாம்னு யோசிப்பாருன்னு அன்றைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறான். தான் போவேன், தான் போவேன். அப்பா அப்படியெல்லாம் போக மாட்டார். அதில் இவ்வளோ கவனமாக இருந்து காடின உழைப்பு தான் அப்பாட முன்னுக்கு காரணம்னு கூட பேட்டியில் சொல்லியிருக்கிறான். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைய உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன, எப்படி ஓய்வு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த காலமும் ஓய்வு பெற மாட்டேன். ஒரு உடம்பு இயலக்கூடிய அளவுக்கு இருக்க மட்டும் செய்து கொண்டே தான், அதுதான் தேவை. ஆனால் வருத்தம் இல்லாமல் செத்து போகணும்னு தான் என்னுடைய ஆசை. படுக்கையில் இருக்கப்படாது. வருத்தம் இல்லாமல் இல்லை, எல்லாம் கிடக்கு, டயபெட்டிக்கோ கொலஸ்ட்ராலோ எல்லாம் கிடக்கு. ஆனால் அந்த அனுபவிக்காமல் படுக்கையில் இருந்து இருக்கப்படாது. படுக்கையில் இருக்கே உயிர் போயிடணும்னு தான் ஆசை இருக்கிறேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கோம். உண்மையில் எங்களுக்கு இந்த பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருந்திருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய இந்த 73 வருஷ பயணத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெரிஞ்சு கொண்ட மாதிரி இருந்தது. இந்த அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்களோடு இந்த நேரத்தை செலவழித்தவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் இன்னும் பல தசாப்தங்கள் இதே மாதிரி ஆரோக்கியமாக நடமாடிக்கொண்டிருக்கணும். அப்படி நீங்கள் நடமாடுறது பல லட்சம் பேருக்கு அவங்க உற்சாகமாக நடமாடுறதுக்கான ஒரு வழிகோலும் அப்படின்றதுக்காக அந்த வாழ்த்துக்கள். அவர்களுடைய ஆசைகளும் அவர்களுடைய அந்த உணர்வும் உங்களை அதுக்கு வழி நடத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்திட்டு இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். உங்களுடைய பணி இதே மாதிரி சிறந்து போகணும். டாக் வித் தனா, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் பலதரப்பட்ட ஆக்களை மீட் பண்ணுவீங்க மீடியாவில் இருக்கிறபடியா, எங்கேயாவது போய்க்க ஒரு கஷ்டப்பட்ட சனமும் இயலாதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ரிக்வெஸ்ட்டை உடனே அனுப்பலாம். எங்களால் இயலக்கூடியண்டா அது கண்டிப்பாக நீங்கள் பலதரப்பட்ட மக்களை மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்கேயோ போகிற இடத்துல அப்படி நடக்கும், ஐயா அப்படியா அங்கே போங்கொண்டு அந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் வேறு போய் பாருங்கன்னு சொல்லி. ஆனால் பெருசாக கடிதம் எழுதாமல் ஷார்ட்டாக என்னென்னா எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஷார்ட்டாக எழுதி ஷார்ட்டாக முடிச்சுன்னா இங்கே வந்துச்சேமாட்டா இன்னும் நேரடியாக விசாரித்து செய்வேன். கடிதங்களில் வாரதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணுவேன்டா, செய்யத்தான் பார்ப்பேன். தண்டிச்சு என்னத்தையும் செய்யத்தான் பார்ப்பேன். கொஞ்சம் வேலை கூடி போச்சு, அதுகளுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. தேவை செய்ய நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக செய்வீங்க. இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு செய்தி. என்னென்னா நாங்கள் போன இடத்துல எப்படியுமே இப்படி யாரும் உறுதிமொழி கொடுக்கல. இது தந்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்கவங்களும் நீங்கள் உதவிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இது உதவி செய்யணும் அப்படின்றதுக்காண்டி இல்லை, நீங்கள் உதவிகள் எடுத்தவங்க நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் எடுக்கிறோம். இப்போ ஒருத்தரை நாங்கள் படிப்பிச்சு விட்டோம்னா அந்த படிப்பிச்சு விட்டவங்க இன்னும் ஒரு 10 பேரை படிப்பிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இவங்க தியாகி அறக்கட்டளையில் செய்கிற உதவிகள் அப்படி ஒரு இடத்துல தேங்கி விடக்கூடாது. நீங்கள் எடுக்கிற உதவிகளை இன்னும் ஒருவருக்கும் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் விடைபெறுறோம். திரு தியாகி வாமதேவா அவர்கள், உங்களை நாங்கள் சந்தித்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் சந்திக்க கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு எங்களுடைய நன்றிகளும் வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம்.